கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஏர் இந்தியா கிராஷ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே தெரியாம இருந்தது. பட் இப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம இந்தியாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான பிளேன் கிராஷ் நடக்குது அப்படின்னா அதுல இருக்க பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய ஃபிளைட் ரெக்கார்டர் மூலமா தான் அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த ஏர் இந்தியா கிராஷ்லயும் அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து இப்ப டீகோட் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த பிளாக் பாக்ஸை டீகோட் பண்ற ஒர்க்லாம் நம்ம இந்தியால பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் நம்ம இந்தியாலேயே பண்ணிட்டாங்க. சரிப்பா, அதுல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேக்குறாரு, ஏன் இந்த ஃபிளைட்டோட ஃபியூல் சப்ளை பட்டனை ஆஃப் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். அதாவது அந்த ஒட்டுமொத்த ஃபிளைட்டுக்கும் போற பெட்ரோல் ஆஃப் பண்ணிருக்கிறதா ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட்ல இருக்கு. பட் இந்த விஷயத்தை யாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா பைலட் 2 பேருமே இப்ப உயிரோட இல்ல. சோ என்ன வேணாலும் சொல்லலாம்ல. ஏன்னா இந்த போயிங் கம்பெனியோட ஏர்கிராஃப்ட்லாம் பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்கள்ல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பிளேன்ஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடிக்கடி இந்த போயிங் கம்பெனி மேல நிறைய கேசஸ்மே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியில எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த பைலட்ஸை தான் பிளேம் பண்றாங்க. என்ன பண்றது, அவங்க சொல்றதை நம்ம நம்பி தானே ஆகணும்.